அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு தான் அந்த திருடங்க பொறுக்கிங்க ஃபைனான்ஸ் கம்பெனியை வச்சு கோடிக்கணக்கில் மக்களை ஏமாத்தினவங்கெல்லாம் கூப்பிட்டு இப்போ ஒரு 2 மாதமாக இல்லை, அண்ணாமலை இந்தியாவில் இல்லை. அதனால் இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. பேச வேண்டியதில்லை. தமிழ்நாட்டு அரசியலே இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு கட்சியில் இருந்தால் அடுத்த கட்சியை பற்றி இப்போ இருக்க தமிழ்நாடு பாஜகவோட சூழல் எப்படி பார்க்குறீங்க சார்? எப்படி இருக்குது தமிழ்நாடு பாஜக? முன்னாடி கொஞ்சம் யோகியமாக இருந்தது தமிழ்நாட்டில். அதுக்கு பிறகு அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு தான் அந்த திருடங்க பொறுக்கிங்க, அப்புறம் சமுதாயத்தில் குற்றவாளிகளாக கருதப்படக்கூடியவர்கள், கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டவர்கள், அதுக்கு பிறகு ஃபைனான்ஸ் கம்பெனியை வச்சு கோடிக்கணக்கில் மக்களை ஏமாத்தினவங்கெல்லாம் கூப்பிட்டு பொறுப்புகளை கொடுத்து வச்சுக்கிட்டு இருந்தார். அதை தவிர பாக்கி எல்லா விஷயங்களும் இந்த மறைஞ்சு வீடியோ எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ ஒரு 2 மாதமாக இல்லை, அண்ணாமலை இந்தியாவில் இல்லை. அதனால் இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. அது அப்படியே தொடரும்னு நினைக்கிறேன். பாஜக ஒரு வளர்ச்சி நோக்கி நடந்துட்டு இருக்கா தமிழ்நாட்டில்? எல்லாமே நான் வளர்கிறேனே மம்மின்னு குழந்தை கூட தான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்லுது. அதுக்கு குழந்தை தான். எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் இப்போது உறுப்பினராக இல்லை. அதனால் இதை பற்றி நான் பெருசாக பேச வேண்டியதில்லை. தமிழ்நாட்டு அரசியலே இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு கட்சியில் இருந்தால் அடுத்த கட்சியை பற்றி காரி துப்பணுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. எனக்கு அது தேவையில்லை என்று நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நண்பனாகத்தான் இருக்க விருப்பப்படுகிறேன். கூடிய விரைவில் என்னுடைய நாடகக் குழுவினுடைய 50வது ஆண்டு நிறைவு விழாவும், என்னுடைய நாடகக் குழுவில் 7000வது நாடகம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களையும் கூப்பிட்டு அடுத்த நவம்பர் மாதம் ஃபங்க்ஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். சிஎம் கிட்ட அப்பாயின்மெண்ட்டு கேட்கணும். ஏன்னா நவம்பர் 30 எங்கள் அப்பாவுடைய 100வது பிறந்த தினம். திரு ஸ்டாலின் அவர்கள்லாம் எங்கள் அப்பா நல்ல பழக்கம். அவர் நிறைய அனாதை பிணங்களை அடக்கம் செய்யும்போது அந்த மார்ச்சுரியில் முதல்ல ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லி தான் அந்த காடா துணியெல்லாம் இலவசமாக பெற்று அதை கொடுக்கறதுக்கு பண்ணினார். அப்பா 86,000 பாட்டில் ரத்தம் சேமித்து கொடுத்தவர். தான் இறந்தவுடன் தன்னுடைய 2 கண்களையும் தானமாக வழங்கியவர். நிறைய அநாத பிணத்தை அடக்கம் செஞ்சுருக்காரு. சோஷியல் சர்வீஸில் நிறையா, சினிமாவுக்கு நிறையா பண்ணியிருக்காரு. சினி டெக்னீஷியன் அசோசியேஷனில் நாடக நடிகர். ஸோ அவருக்கு உண்டான மரியாதையை அரசின் மூலமாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அவருடைய மகனாக நான் விருப்பப்படுறேன். அதனால் கூடிய சீக்கிரம் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் அது தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.